மூன்றாம் பகுதியாக காலை முதல் நடந்து வரக்கூடிய இந்த பயிலரங்கம் முதல் பகுதியாக சர்ஃபை நிறைவு செய்து இரண்டாம் பகுதியான நஹ்வையும் நிறைவு செய்து மூன்றாம் பகுதி ஹதீஸிற்குள் வருகிறோம். இப்பொழுது ஹதீஸ் கலையை எப்படி நடத்துவது என்பது குறித்து இந்த பயிலரங்கம் துவங்குகின்றது. ஆரம்பமாக அறிமுக உரை ஆற்றுவதற்காக வேண்டி நம்முடைய மதரசாவினுடைய முஹத்திஸ் அசத்து பேசும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பு தானாக வந்துடும். அல்லாஹுடைய கிருபையில் வருகிறார்கள் நம்முடைய கல்லூரியினுடைய முஹத்திஸ். தீப்பொறியாய் பேசுவதற்காக மௌலானா அல் ஹாஃபில் அப்துல் சத்தார் ஃபைசி காஷிஃபி ஹதரத் அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وممن خلقنا أمة يهدون بالحق وبه يعدلون وقال نبينا صلى الله عليه وسلم إن من شكر النعم أن يحدث بها أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்மை மாணவர்களாக ஆசிரியர்களாகவும் இங்கு ஆக்கியிருக்கிறான். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். மரணிக்கின்ற கடைசி நிமிடம் வரை நாம் மாணவர்களாகவே இருந்து மரணிக்க ஆசைப்படுகிறோம். காரணம், ஹஸ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். அவர்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார்கள். மஸால கதாதா முத்தஅல்லிமன் ஹத்தா மாத். பல ஆயிரக்கணக்கான முஹத்திஸீன்களுக்கு ஆசிரியராக இருந்த கதாதா அவர்கள் மரணிக்கின்ற வரை மாணவராகவே இருந்தார்கள் என்று வருகிறது. அதனால் நாமும் மௌத்தாகுகின்ற வரை ஹதீஸை கேட்கின்ற, பார்க்கின்ற, தேடுகின்ற உணர்வை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், காலை முதல் இல்மே சர்ஃப், இல்மு நஹ்வ், மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் பேசப்பட்டாலும் கூட ஃபன்னே ஹதீஸ் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், எல்லா ஃபன்னுகளும் திறமையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் ஃபன்னே ஹதீஸ் மட்டும்தான் நபியினுடைய அருள் பார்வையை கொண்டு அது வழங்கப்படுகிறது. ஒரு ஃபன்னுக்கு ஒரு திறமை இருந்தால் நடத்திவிடலாம். ஆனால் ஃபன்னே ஹதீஸ் நடத்த வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய தனிப்பெரும் அருள் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய தனிப்பெரும் கிருபை இருக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக பேணிக்கை இருக்க வேண்டும். இவர்கள் தான் ஃபன்னே ஹதீஸை ஓத முடியும், படிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஹஸ்ரத் அவர்கள் எனக்கு பின்னால் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அந்த தலைப்பை பேசுவதற்கு எல்லாம் தகுதி பெற்றவர்கள். காரணம், ஹஸ்ரத் அவர்கள் அதிலே ஒரு PhD பண்ணியிருக்கின்றார்கள். அல் முஹத்திஸூன ஃபில் ஹிந்த் வ கித்மாத்திஹிம் அல் ஜலீலா ஃபி நஷ்ரி இல்மில் ஹதீஸ் என்ற அடிப்படையில் இந்தியாவில் யாரெல்லாம் ஹதீஸுடைய கலைக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்ற பெரும் முஹத்திஸீன்களுடைய பெரும் வரலாறை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எனக்கு பின்னால் அது சம்பந்தமான முழுமையான விஷயங்களை நமக்கு தெரிய வைக்க இருக்கின்றார்கள். நாம் அதையெல்லாம் அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். நான் ஒரு முகத்திமா ஒரே ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஹதீஸுடைய கலை அது தனிப்பெரும் நபியோடு சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த ஃபன்னை நாம் படிக்கின்ற பொழுதும் ஓதுகின்ற பொழுதும் பேணுதல் மிக முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் சொல்லுகின்ற முறை எப்படி தெரியுமா இருக்கும்? சையதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரிவாய் செய்கின்றார்கள், மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹத்தஸு ஹதீஸன் இல்லா வஹுவ யதபஸ்ஸமு ஃபீ ஹதீஸிஹி. பெருமானார் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் எந்த பேச்சையும் நபி பேசியதே கிடையாது, அவருடைய முகத்திலே புன்முறுவல் இருந்தே தவிர. பார்த்தீங்களா? அப்ப ஹதீஸை ஓதுகின்ற, கற்கின்ற நமக்கும் இந்த சுன்னத் இருக்க வேண்டும். நாம் படிக்கின்ற ஒவ்வொரு ஹதீஸும், கேட்கின்ற ஒவ்வொரு ஹதீஸையும்
படிக்கின்ற பொழுது நாம் முகமலர்ச்சி இருக்க வேண்டும். சையதுனா சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், 1000 கலைகள் இருக்கட்டும், அதை படிக்கக்கூடியவர்கள் இருக்கட்டும், முகத்திலே சிரிப்பும் மலர்ச்சியும் யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஃபன்னே ஹதீஸில் யார் தொடர்பு வைத்திருப்பார்களோ, ஃபன்னே ஹதீஸில் யார் தொடர்பு வைத்திருப்பார்களோ அவர்களுடைய முகத்தில் தான் இல்லா வஃபி வஜ்ஹிஹி நலரத்துல். காரணம், பெருமானாருடைய துஆ இருக்கிறது. நல்லரல்லாஹு இம்ரான், நல்லரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி. என் பேச்சை கேட்கின்றான் ஒருவன், படிக்கின்றான், கற்கின்றான், பாதுகாக்கின்றான், எழுதுகின்றான். அவன் முகத்தில் அல்லாஹ் செழிப்பை ஆக்குவான். உலகில் மட்டும் கிடையாது, கபரிலும் மறுமையிலும் எங்கும். ஆனால் முகத்தில் செழிப்பு இருப்பது, சிரிப்பு இருப்பது, முகமலர்ச்சி இருப்பது கட்டாயம் என்று பெருமானாருடைய நாவிலிருந்து சொல்லப்பட்ட ஒரே தபகா முஹத்திஸீன்கள். ஃபன்னே ஹதீஸ் படிக்கின்ற பொழுது இந்த உணர்வு ஏற்பட வேண்டும். நமக்கு அல்லாஹ் இந்த உலகில் முகமலர்ச்சியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஃபன்னு தான் ஃபன்னே ஹதீஸாக இருக்கிறது. அதனால் காலையில் கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு உதாரணங்களை பயன்படுத்த வேண்டும். சையதுனா காலி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், விஷயத்தை விளக்குவதற்கு யார் உதாரணம் சொல்லுகின்றானோ அவன் இறைநேசர். அவுலியாக்களுடைய சுன்னத் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு விஷயத்தை விளக்கி வைப்பதற்கு உதாரணங்களை பயன்படுத்துவார்கள். எக்ஸாம்பிள்ஸ், அதாவது உதாரணங்களை சொல்லி விளக்குவது தான் சூஃபியாக்களுடைய வளமை என்பதை காலி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபியினுடைய ஹதீஸ்களில் ஏராளமான உதாரணங்களை கொண்டு பெரும் பெரும் விஷயங்களை பெருமானார் விளக்கி வைத்திருக்கின்றார்கள். மிஷ்காத்தை படித்தவர்களுக்கு தெரியும், புகாரியை படித்தவர்களுக்கு தெரியும். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஃபிதுது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஃப மஸலின். பெருமானாரிடத்திலிருந்து ஏறத்தாழ 1000 உதாரணங்களை சொல்லி நான் மனனம் செய்திருக்கிறேன். நபி அவர்கள் 1000 உதாரணங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பலதரப்பட்ட உதாரணங்களை நான் அப்படியே கேட்டு மனனம் செய்திருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மாணவர்களுக்கு நாம் உதாரணங்களை கொண்டு விளக்குகின்ற முறை இது பெருமானாருடைய சுன்னத்திலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நமக்கு கிடைத்தது என்பது தான் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் இன்று பார்க்கின்றோம், மாணவர்களிடத்தில் முத்தாலா, முஸாக்கரா இதுவெல்லாம் குறைந்து விட்டது. இந்த போனுடைய, கம்ப்யூட்டருடைய காலங்களில் ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி நாம் ஒரு ஹதீஸை தேடுவதிலேயும் நாம் ஹதீஸை பார்ப்பதிலும் இலகுவான முறையை தேர்ந்தெடுக்கின்றோம். இது சரியான முறை கிடையாது. முத்தாலா இதில் இருக்கக்கூடிய பரக்கத்துகள் வேறு எதிலும் கிடையாது. எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துகின்றேன். சையதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், குன்னா நகூனு ஐந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபியிடத்தில் அமர்ந்திருப்போம். ஃபனஸ்மாஉ மின்ஹுல் ஹதீஸ், பலதரப்பட்ட ஹதீஸ்களை பெருமானார் சொல்லுவார்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஃபஇதா கும்னா, எப்பொழுது நாங்கள் நபியை விட்டும் சென்று விடுவோமோ, தஸாகர்னாஹு, நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை எங்களுக்கு மத்தியில் பரிமாறி கொண்டே இருப்போம். ஃபீமா பைனனா ஹத்தா நஹ்ஃபதுஹு, அந்த ஹதீஸை நாங்கள் மனனம் செய்து கொள்வோம். அதுவரை நாங்கள் எங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டே இருப்போம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா சமிஅது மின்னி அல் ஹதீஸ், நான் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை நபியை தொட்டும் என்னிடத்திலிருந்து நீங்கள் கேட்டுவிட்டால், மாணவர்களே, எப்பொழுது என்னிடத்தில் ஹதீஸை நீங்கள் கேட்பீர்களோ, ஃபததாகரு பைனகும், அந்த ஹதீஸை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் அதை முஸாக்கரா செய்யுங்கள், முத்தாலா செய்யுங்கள், அதை உங்களுக்கு மத்தியில் பரிமாறி கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அஜ்தரு வ அஹரா லா தன்ஸௌஹு, அது மறப்பதற்கு, அது மறந்துவிடக் கூடாது, பாதுகாப்பதற்கு தகுதியான ஒரு வார்த்தை நபியினுடைய வார்த்தை, மனனம் செய்வதற்கு தகுதியான ஒரு வார்த்தை நபியினுடைய ஹதீஸ்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஹதீஸை படிக்கக்கூடிய மாணவர்களே, நீங்கள் எல்லாம் உஸ்தாத் ஒரு தடவை நடத்தி முடித்து விட்டார், முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அதை படியுங்கள். எதுவரை அந்த ஹதீஸ்கள் மனனமாக வேண்டும். இதுதான் சஹாபாக்களுடைய சுன்னத் என்பதை அனஸ் பின் மாலிக்கை கொண்டும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை கொண்டும் நாம் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக ஹதீஸை ஓதுகின்றவர்கள், படிக்கக்கூடியவரிடத்தில் நடத்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். நம்ம சொன்னா அந்த பேச்சில் சதாக்கத் என்று சொல்வார்கள், உண்மைத்தனம் இருக்க வேண்டும். ஹதீஸை நடத்தக்கூடியவராக இருக்கட்டும், படிக்கக்கூடியவராக இருக்கட்டும். கிதாப ஒருத்தர் ஹதீஸ நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய காலம்,
நாங்கள் எல்லாம் ஓதுகின்ற பொழுது, ஹதீஸுடைய கிதாபை தொடுகின்ற பொழுது, ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? ஏதோ ஒரு ஷேக் இடத்தில் முரீது வாங்குற மாதிரி, இதுவரை உங்களுடைய காலம் வேறு, நீங்கள் ஹதீஸுடைய கிதாபை தொட போகின்றீர்கள், பேணுதலும் பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பேச்சிலும் இருக்க வேண்டும். உண்மையான விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். 1000 இருக்கலாம், ஹதீஸை தொடுவதற்கு முன்னால் ஹதீஸுடைய கிதாபை நீங்கள் தொட்டுவிட்டால் உங்களுடைய நடைமுறையில் மாற்றம் வர வேண்டும். நான் சொல்லவில்லை. சையதுனா அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், புகாரி இமாமுடைய பாசத்திற்குரிய உஸ்தாத், நேசத்திற்குரிய உஸ்தாத். நான் யாருக்கு முன்னால் இவ்வளவு தாழ்வாக இருந்தது கிடையாது. மஸ்தஸ்கர்து நஃப்ஸி இல்லா இந்த அலி இப்னுல் மதீனி, என்னை தாழ்த்திய ஒரு இடம் அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹியுடைய இடம் தான் என்று புகாரி இமாம் சொல்லுகின்றார்கள். அவர்களிடத்தில் அவருடைய தந்தையை பற்றி கேட்கப்படுகிறது. அலி பின் அப்துல்லா இப்னு நஜீஹ் அல் மக்கி ஹஜ்ரத் அலி பின் மதீனுடைய தந்தையை பற்றி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. உங்கள் தந்தையிடத்திலிருந்து ஹதீஸை கேட்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்தின் பாசம், நம்முடைய பிரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தந்தையை பற்றி மகனிடத்தில் கேட்கப்படுகிறது. உங்க வாப்பா கிட்ட ஹதீஸை கேட்கலாமா? நேர்மைத்தனம் இதுதான். அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், என் தந்தை கிட்ட இருந்து ஹதீஸை கேட்காதீங்க. எங்க வாப்பா பலகீனமானவர், எங்க வாப்பா பலகீனமானவர், அவர்கிட்ட இருந்து ஹதீஸை கேட்காதீர்கள். சையதுனா அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாஹிபு சுனன், சுனனை அபூதாவூத் நாம் எல்லாம் படிக்கின்றோமே, அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் அவருடைய மகனை பற்றி கேட்கப்படுகிறது. சொல்லுகின்றார்கள், என் மகனிடத்தில் ஹதீஸை கேட்காதீர்கள், ஃபஇன்ன இப்னி லைஃப் என்று சொல்லுகின்றார்கள். சையதுனா ஸைத் பின் அபி உனைஸாவிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்கள் சகோதரரிடத்தில் ஹதீஸை கேட்கலாமா? சொன்னார்கள், லா தஸ்மாயில் ஹதீஸ மின் அஹி, என் சகோதரரிடத்தில் ஹதீஸை கேட்காதீர்கள், ஃபஇன்னஹு கذாபுன், அவர் பொய்யர் என்று சொல்லுகின்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன நேர்மைத்தனம் இருக்கும். தன் தந்தையை பற்றி, தன் மகனை பற்றி, தன்னுடைய சகோதரரை பற்றி இருப்பதை அப்படியே சொல்லுகின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? சொந்தங்கள், உறவுகள் 1000 ஒரு பக்கம் இருக்கட்டும், பெருமானாருடைய ஹதீஸ் என்று வந்து விட்டால் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு நபியினுடைய சொற்களை பாதுகாப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்ற ஒரு முன்னோடியை நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதனால் இன்று ரொம்ப ஒரு ஹதீஸை ஓதக்கூடியவர்களும் உலமாக்களிடத்தில் இந்த நோய் வந்து விட்டது. என்ன நோய் தெரியுமா? இந்த நோயை நமக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. என்ன நோயின்னு சொன்னால், லஈஃபான ஹதீஸ் என்று சொல்லிவிட்டாலே ஏதோ கை கழுவி விட வேண்டும். லைஃப் ஹதீஸ், இந்த ஹதீஸ் லைஃப்ங்க, இந்த ஹதீஸ் லைஃப்ங்க என்று சொல்லுகின்ற ஒரு லைஃபான ஹதீஸை பார்த்து விட்டால் தூரம் விலகுகின்ற, தூக்கி எறியப்பட வேண்டிய விஷயம் என்று கல்வியை கற்றுத்தருகின்ற மதரசாக்களிலும் மாணவர்களிலும் ஆசிரியர்களிடத்தில் இந்த பண்பு வந்து விட்டது. நமக்கெல்லாம் முன்னோடிகள் இமாம்கள் சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வார்த்தையை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை மறக்கின்ற வார்த்தை கிடையாது, மனதில் பதிய வேண்டிய வார்த்தை. சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸினுடைய முன்னோடி. யஹ்யா பின் முயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், மா ராயிது மிஸ்ல அஹ்மதின் பி ஐனைய, என் வாழ்க்கையிலே முஹத்திஸின்களிலே அஹ்மத் இப்னு ஹம்பலை போல நான் யாரையும் பார்க்கவில்லை என்று சொல்லப்படுகின்ற அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இதா ரவீனா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹலாலி வல் ஹராமி வஸ் சுனனி வல் அஹ்காமி தஷத்தத்னா ஃபில் அஸானீத். ஒரு சட்டத்திட்டமா, ஹலாலா ஹராமா, அந்த விஷயத்தில் ஹதீஸ்கள் எங்களிடத்தில் வந்தால் சனதுகளை நாங்கள் உரசி பார்ப்போம், அதிலே நாங்கள் கடுமையை செலுத்துவோம். வைதா ருவீனா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபலாயிலி வல் மனாகிபி தஸாஹல்னா ஃபில் அஸானீத். அதுவே சிறப்புகள், ஃபதீலத்துகள், ஒரு சஹாபியினுடைய உயர்வை பற்றி உள்ள ஹதீஸா, சிறப்புகளுடைய ஹதீஸா, நாங்கள் சனதுகளிலே மென்மையை கையாளுவோம். என்ன அர்த்தம்? லைஃபான ஹதீஸை இது போன்ற இடத்தில் நாங்கள் எடுப்போம், அமல் செய்வோம். ஆனால் ஹகாயித் என்று சொல்லுகின்ற கொள்கைகள், சட்ட திட்டங்களுடைய விஷயத்தில் கடுமையை செலுத்துவோம். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இத்தஃபகல் உலமாஉ அலா ஜவாஸில் அமலி பில் ஹதீஸில் லைஃப். எல்லா முஹத்திஸீன்கள், எல்லா உலமாக்கள் லைஃபான ஹதீஸை வாழ்க்கையிலே செயல்படுத்தலாம், அதன்படி அமல் செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் எப்படி லைஃபான ஹதீஸை உதாசீனப்படுத்த முடியும்? எனவே மாணவர்களே, ஒரு ஹதீஸ் லைஃப் என்று தெரிந்து விட்டாலும் கிதாபிலே நாம் சொல்றதுக்கும் அமல் செய்யறதுக்கு யோசிக்கின்றோம். இமாம்கள் கிதாபிலே பதிவு செய்து விட்டார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஹதீஸ் மேல் நம்பிக்கை இருக்கும்? கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. அவர்கள் நாளை மறுமையில் கேள்விக்குரியவர்களாக இருப்பார்கள். நாம்
அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இமாம்கள் மீது தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். ரொம்பவும் குறிப்பாக ஹதீஸை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஜர்ஹ் தஅதீல் என்று சொல்லுகின்ற இந்த இமாம்களுடைய வரலாறு விஷயத்தில் ரொம்பவும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஒரு ராவி லைஃபா சஹீஹா ஒரு அவாமுக்கு தெரிந்த அளவுக்கு கூட கிதாப்களை படிக்கின்ற நமக்கு எந்த விஷயத்தின் காரணமாக ஒரு ராவி லைஃப் ஆக்கப்படுவார், சஹீஹாக்கப்படுவார், ஜர்ஹ் எதன் மீது செய்யப்பட வேண்டும், தாதில் எதன் மீது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஃபன் நம்மை விட்டும் போய்விட்டது. சையதுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகின்றார்கள், யஜிபு இல்முல் ஜர்ஹ் வத் தஅதீல் அலா குல்லி மூமினின் சியானத்தல் லிஷரியா. இந்த ஷரியத்தை பாதுகாக்க வேண்டுமா, ஒவ்வொரு ஹதீஸை கற்கக்கூடியவரும் முன்னால் ஜர்ஹ் தஅதீலுடைய கல்வியை கற்பது கட்டாயம் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் ஹதீஸுடைய கிதாபை அதுவரை தொட முடியாது. எந்த ராவி சஹீஹானவர், எந்த ராவி பலகீனமானவர் என்பதை தெரிந்துவிட்ட பிறகுதான் நீங்கள் ஹதீஸுடைய கிதாபை தொட வேண்டும். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தீனை பாதுகாப்பதற்கு ஜர்ஹ் தஅதீலுடைய இல்மு கட்டாயம் என்று சொல்லுகின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் அந்த எத்தனை கிதாபுகளை நாம் படித்தோம் என்பது தெரிய தேவையில்லை. எத்தனை ஜர்ஹ் தஅதீலுடைய கிதாபின் பெயர்கள் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. யாராவது ஒருத்தர் எரிஞ்சு சொல்லலாம், யாராவது சொல்லலாம் மாணவர்கள். ஜர்ஹ் தஅதீலுடைய கிதாபுடைய பேர் முஸன்னிஃபுடைய பேரோட சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க. தஹ்ஸீபுல் கமால் யார் எழுதின கிதாபு? இப்னு அப்துல் பர். தஹ்ஸீபுல் கமால் ஜமாலுத்தீன் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதின கிதாப். பரவாயில்ல, கிதாபுடைய வேற ஏதாவது பேர் தெரியுமா யாருக்காவது? பார்த்தீங்களா, ஜர்ஹ் தஅதீலுடைய கிதாபுடைய பேர்கள் நமக்கு தெரியவில்லை. அந்த கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸை படிக்கக்கூடிய நாம் அதில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கிதாப்கள், தஹ்ஸீபு தஹ்ஸீப், தக்ரீபு தஹ்ஸீப், மீசானுல் இஅ்திதால், அல் இஸாபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபா, உஸுதுல் காபா, மாரிஃபத்துர் ரிஜால், தாரிக் நைசாபூர், தாரிக் கத்தீபே பக்தாதி, எத்தனை கிதாபுகள் இதிலே. அந்த கிதாபுடைய பெயர்களே நமக்கு தெரியவில்லையே. ஹதீஸுடைய கிதாபை படிப்பதற்கு முன்னால் அதை பாதுகாப்பதற்கு ஜர்ஹ் தஅதீலுடைய ஃபன்கள் அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜர்ஹ் தஅதீலுடைய ஃபன்னுக்கும் இது கீபத்தா, இது தவறா? யஹ்யா இப்னு முயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், நாங்கள் யாரை பற்றி பேசுகின்றோமோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டவர்கள். இது ஹதீஸை கொண்டு தான் நாம் கற்றுக்கொண்டோம். பெருமானார் ஒரு சஹாபியை பார்த்து சொல்லுகின்றார்கள், நிஅமல் அப்து அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்லவராகி விட்டார். பாத்தீங்களா, இதுதான் தஅதீல். நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஒருவர் வரப்போகின்றார். வருவதற்கு முன்னாலே நபி சொல்லுகின்றார்கள், பீசாகுல் அஷீரா, இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் வரப்போகின்றார், மிக மோசமானவர். நபி சொல்லுகின்றார்கள், ஒருவரை நல்லவர் என்று நபி சொல்லுகின்றார்கள், ஒருவர் வரப்போகின்றார், அவர் மிக மோசமானவர் என்று சொல்லுகின்றார்கள். இமாம்கள் இதை வைத்து தான் ஜர்ஹ் தஅதீல் செய்ய வேண்டும், நபியே இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். அதனால் இதுவெல்லாம் நமக்கு நபியினுடைய ஹதீஸ்களை கொண்டு தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதுலயும் ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்னன்னு சொன்னால், அவாம்கள் தான் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாமும் அதை கேட்டுவிட்டு அவாம்களுக்கு பின்னால் ஹதீஸ் இது ஹதீஸ் சொல்லக்கூடாதுங்க. மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கிறது என்னங்க, அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாயினுடைய காலடியில் இருக்கிறது. எல்லாரும் இதையே சொல்லுகின்றார்கள், அவாம்களும் சொல்லுகின்றார்கள். யாரிடத்திலாம் போய் இந்த ஹதீஸ் எங்கிருந்து காட்டுங்கள்? ஒரு சில உலமாக்கள் அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத் என்று சொல்லி ரவாஹு முஸ்லிம் என்று சொல்லி விட்டார்கள். அவர் சொல்லுகின்ற முஸ்லிம் பின் ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி இல்லை, வேற எந்த முஸ்லிம் என்று தெரியவில்லை. முஸ்லிம் பின் ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி புகாரி இமாமுடைய மாணவர், அவர்கள் கிடையாது, அவருடைய கிதாபில் கிடையாது அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத். ஆனால் உலமாக்கள் உள்பட இதை ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை ஹதீஸுடைய கிதாபுகளில் இல்லை, இந்த கருத்து ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்கிறது. கருத்து உண்மை, ஆனால் வார்த்தை உண்மை கிடையாது. போய் ஹதீஸுடைய கிதாபுகளில் தேடி பாருங்கள். ஹதீஸில் வருகிறது, இல்ஸம்ஹா ஃபஇன்ன ரிஜ்லைஹா அல் ஜன்னah, இந்த வார்த்தை இருக்கிறது ஹதீஸிலே. முஸ்ததரக் ஹக்கீம் போன்ற கிதாபில் இல்ஸம்ஹா, உன் தாயினுடைய காலை பற்றி பிடி, ஃபஇன்ன ரிஜ்லைஹா அல் ஜன்னah, தாயினுடைய காலடியில் தான் அல் ஜன்னத்து, கால் தான் சொர்க்கம் என்று பெருமானார் சொன்னது இருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸில் ஃபஇன்னல் ஜன்னத தஹத அக்தாமிஹா என்று வருகிறது.
இந்த கருத்துக்கள் ஹதீஸில் கிடைக்கிறது. ஆனால் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்து, அந்த வார்த்தை ஹதீஸுடைய கிதாபுகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹதீஸுடைய கிதாபை படிக்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற நம்மை போன்றவர்கள் மற்றவர்களை போலவே நாமும் ஹவாலா இல்லாமல் ஒரு ஹதீஸ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் சையதுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அதோடு சேர்த்து ரவாஹு சொல்லிவிடுங்கள். இல்லை என்றால் நீங்களும் ஒரு கட்டத்தில் பொய்யர்களாக ஆகிவிடுவீர்கள். பொய்யர்களாக கஸாபீன்களிலே வல்லாயின்களிலே ஆகிவிடுவீர்கள். ரவாஹு என்று சொல்லாமல் எப்பொழுது ரவாஹு என்று இருக்கிறதோ சொல்லிவிடுங்கள் ஹவாலாவையும் என்று சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் பேணுதலுடைய வார்த்தைகள். நாம் அதையெல்லாம் அதே போன்று ஹதீஸை படிக்கின்றவர்களும் குறிப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் எந்த இடத்தில் ஹதீஸுடைய வார்த்தைகளில் என்ன அர்த்தம் வைக்க வேண்டும். புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கும் நௌஃபே பிகாலி என்று சொல்லுகின்ற ரெண்டு பெரும் சஹாபாக்கள் பேச்சு வார்த்தையிலே யார் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சந்தித்தது, இதிலே சாஹிபி மூசா யார் என்பதிலே கருத்து வேறுபாடிலே ஒரு கட்டத்தில் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நௌஃபே பிகாலியை பார்த்து கதிபா அதுவுல்லா என்று சொல்லிவிட்டார்கள். கதிபா அதுவுல்லா, யாருக்கு இந்த உலகில் இந்த தைரியம் இருக்கிறது? சஹாபியை பார்த்து அல்லாஹ்வின் எதிரி பொய் சொல்லிவிட்டார். சஹாபியாக இருக்கும்போது அவர் அதுவுல்லாவாக எப்படி இருக்க முடியும்? ஃபத்துஹுல் பாரிலே சையதுனா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், காலல் உலமாஉ ஹாதல் லஃது அல தக்லீதி வத்தஷ்தீத் லா யுராது பிஹி ஹகீகத்தல் மானா. இதனுடைய அசல் அர்த்தத்தை சொல்லிவிடாதீர்கள், அசல் அர்த்தத்தை வைத்து விடாதீர்கள். யாருக்கும் தைரியம் கிடையாது இதற்கு அசல் அர்த்தம் சொல்வதற்கு. அதுவுல்லா என்று சொல்லிவிட்டால் அதுவுல்லாவா சொல்லுங்கள், யார் இதற்கு ஹகீகத்துடைய அர்த்தம் வைக்க முடியும்? இது தக்லீத் அடிப்படையில் ஒரு கடினத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, தஷ்தீதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லுவார்கள், நாம் அதை விளக்குவதற்கும் அதற்கு தர்ஜுமா செய்வதற்கும் நமக்கு தகுதி இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருகின்றார்கள். அதனால் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது. நாம் குறிப்பாக மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு ஹதீஸை ஒருத்தர் ஓதுறாரா, ஓதுற காலம் வரை அவரோடு பேனா இருக்க வேண்டும், அவரோடு ஒரு பேப்பர் இருக்க வேண்டும். முக்கியமாக எந்த நேரத்தில் அல் ஹிக்மத்து லால்லத்துல் மூமினி, ஆசிரியரிடத்திலிருந்து மாணவர்களுக்கும் மாணவர்களிடத்தில் கூட ஆசிரியர்கள். இதே புகாரி இமாம் எத்தனையோ ஹதீஸ்களை திருமதி இமாம் புகாரி இமாம் இடத்திலிருந்து கேட்டிருக்கிறார்கள். ஆனால் திருமதி இமாம் கிட்ட இருந்து கூட புகாரி இமாம் ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள் என்று வருகிறதே. மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் கேட்க வேண்டும். ஆனால் மாணவர்களிடத்திலிருந்து கூட நல்ல செய்திகள் வருகின்ற பொழுது ஆசிரியர்களும் கல்வின்ற அடிப்படையில் பதிவு செய்ய வேண்டும். எனவே நம்மிடத்தில் பேனாவும் பேப்பரும் ஓதும் காலம் எல்லாம் ஏன் மரணிக்கின்றவர் இருக்க வேண்டும். சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து கேட்கப்பட்டது, ஹல் பல்லகத ஹாதல் மப்லக, ஹல் பல்லகத ஹாதல் மப்லக வ அன்த இமாமுல் முஸ்லிமீன் வ அன்த இமாமுல் முஹத்திஸீன். இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு அஹ்மத் இப்னு ஹம்பலை உங்களை எது கொண்டு சென்றது? எந்த கிதாப் திறந்தாலும் உங்கள் பெயர் தான். ஒரு முஹத்திஸ் உங்களை பற்றி பேசாமல் முஹத்திஸாகவே ஆக முடியாது. சொன்னார்கள் யஹ்யா இப்னு முஹீன், எங்களிடத்தில் யார் தெரியுமா சிகத், நாங்கள் யாரை தெரியுமா ஏற்றுக்கொள்வோம், அவர் முகத்தை பார்க்க மாட்டோம். மாலிக் இமாமும் அஹ்மத் இப்னு ஹம்பலும் யாரிடத்திலிருந்து மண்டியிட்டு ஒரு ஹதீஸை கேட்பார்களோ, ஒரு ஹதீஸை கேட்பார்களோ அவரை நாங்கள் கண்முன் தெரியாமல் ஏற்றுக்கொள்வோம். குல்லு மன் ரவா அன்ஹு மாலிகுன் வ அஹ்மதுன் இந்தனா ஃபஹுவ சிகத்துன். மாலிக் இமாம் ஒருவரிடத்தில் மண்டியிட்டு ஹதீஸை கேட்டு விட்டார்களா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒருவரிடத்திலிருந்து அமர்ந்த ஹதீஸை கேட்டு விட்டார்களா, அவர் யாரை நாங்கள் பார்க்க மாட்டோம், அவர் எங்க கிட்ட எங்களுடைய இமாம். ஏன்? மாலிக் இமாமுக்கு ஓதி தருகின்ற தகுதி அவருக்கு இருக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு அவர் உஸ்தாத் ஆகிவிட்டார். இது ஒன்று போதும் ஒரு முஹத்திஸ் என்பதற்கு. அப்படிப்பட்ட அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் கேட்கப்படுகிற இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு எதனால் நீங்கள் போனீர்கள்? எவ்வளவு விளக்கம் சொல்லணும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரே வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை மாணவர்களே மரணிக்கின்றவரை அந்த வார்த்தையை மறந்து விடாதீர்கள். சொன்னார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு நான் என்ன தெரியுமா போனேன், காரணம் என்ன தெரியுமா, மஅல் மிஹ்பரதி இலல் மக்பரதி. அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஒரு வார்த்தை, மஅல் மிஹ்பரா இலல் மக்பரா. தோ கையில் இருக்கிறதே பேனா, இந்த பேனா தான் என்னை உச்சத்தில் அழைத்து சென்றது. இந்த பேனாவுடன் நான் கபர்ஸ்தான் வரை
போக ஆசைப்படுகிறேன். நான் மரணித்தாலும் இந்த பேனாவுடன் மரணிக்க ஆசைப்படுகிறேன். ஏன்? இந்த பேனாவை வைத்து தான் பலதரப்பட்ட ஹதீஸ்களை நான் கேட்டிருக்கின்றேன். இந்த பேனா தான் எனக்கு இல்முக்கு காரணமாக இருந்துச்சு என்று பேனாவை சொன்னார்கள். மால் மெஹபரா இலல் மக்பரா. அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஒரு வார்த்தை இது. அதனால் நாம் எல்லாம் மாணவர்களாக இருக்கின்ற நாம் எதை பேச வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி. நேரம் கடந்து விட்டது, சில செய்திகள் மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். தாரீக் ஃபன்னே ஹதீஸை படிக்கின்ற நாம் தாரீக்கின் மீது வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். போய் பாருங்க, இமாம்கள் வஃபயாத்துல் அயான், மவாலீதுடைய கிதாபுகள், பிறப்பு என்ன இறப்பு என்ன, குறைஞ்சது பிறப்பு இறப்பாவது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இமாம்களுடைய காரணம் என்ன தெரியுமா? அங்கே தவறெழுத்து விட்டால் ஹதீஸ்களுடைய கருத்துக்கள் மாறி போய்விடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி சூரத்துல் ஹுஜராத். சூரத்துல் ஹுஜராத் சம்பந்தப்பட்ட சஹாபியுடைய பேர் யாருக்காவது தெரியுமா? எந்த சஹாபியின் விஷயத்தில் சூரத்துல் ஹுஜராத் இறங்கிச்சு சொல்லலாம்? என்ன சஹாபி? உமர் ரலியல்லாஹு. ஒரு சஹாபியின் பெயர் வேண்டும், தெரிந்தால் சொல்லுங்க. யார் பை? கரெக்டா சொல்லுங்க. சாபித் பின் கைஸ் பின் ஷமாஸ். சாபித் பின் கைஸ் பின் ஷமாஸ் இவர்கள் தான் கத்தீபுல் மதீனா, கத்தீபுல் அன்சார். நபியை விட கொஞ்சோண்டு சவுண்ட் கூடிருச்சு. லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும். இதுல ஒரு வரலாறு மிக முக்கியமானது. இது இந்த ஹதீஸுடைய செய்தி எல்லா கிதாபுகளிலும் வருகிறது. அந்த சஹாபி வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாங்க. அனமின் அஹ்லின்னார், அனமின் அஹ்லின்னார். நபியை சந்திக்கவே இல்லை, மதீனாவுக்கு வரவில்லை, மஸ்ஜித் நபவியில் தொழவில்லை, நான் நரகவாசி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நபி கேட்டாங்க, 3 நாள் தாண்டி போயிடுச்சு, எங்கே சாபித்? போய் கூப்பிட்டு வாங்க, போய் அவர்கிட்ட சொல்லுங்க, அன்த மின் அஹ்லில் ஜன்னா சொல்லி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஹதீஸில் வருகிறது. ஃபஅதாஹு சாத் இப்னு முஆத். அவங்கள கூப்பிட்டு போன சஹாபி, கூப்பிடுறதுக்கு போன சஹாபி யாருன்னா சாத் பின் முஆத் தான் போனாங்க என்று வருகிறது. வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் தவறு நடந்துவிடும். சூரத்துல் ஹுஜராத் இறங்கியது ஹிஜ்ரி 9. சாத் பின் முஆத் மரணித்தது ஹிஜ்ரி 5. ஹிஜ்ரி 5க்கே சாத் பின் முஆத் மரணித்து விட்டார்கள். ஹிஜ்ரி 9 தான் சூரத்துல் ஹுஜராத் இறங்குகிறது. நபியினுடைய கடைசி காலம் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு சூரத்துல் ஹுஜராத் ஹிஜ்ரி 9 இறங்குகிறது. சாத் பின் முஆத் ஹிஜ்ரி 5 மரணித்து விட்டார்கள். எப்படிங்க சாத் பின் முஆத் சாபித் பின் கைஸ் பின் ஷமாஸை கூப்பிட போக முடியும்? இது வரலாறு தவறு நடந்து விட்டது. சஹி என்ன தெரியுமா? சாத் பின் முஆத் கூப்பிட போகவில்லை, ஆசிம் பின் தஹ்தா என்று சொல்லுகின்ற சஹாபி. ஃபஅதாஹு ஆசிம் பின் தஹ்தா. ஆசிம் பின் தஹ்தா தான் நபி அவர்களை போக சொன்னாங்க. அவங்க தான் போய் கூப்பிட்டு வந்தாங்க. நாம் ஒருவருடைய மரணத்தையும் பிறப்பையும் தெரியவில்லை என்று சொன்னால் நம்மிடத்திலிருந்து பல விஷயங்கள் போய்விடும். அதனால் தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மன் அலிமத் தாரீக ஸாத அக்லு. அறிவு கூடணுமா? இல்மு தாரீகை அதிகமாக படியுங்கள், இல்மு தாரீகை அதிகமாக படியுங்கள். இமாம்களுடைய பிறப்பு என்ன, வளர்ப்பு என்ன, அவருடைய ஆசிரியர்கள் யார், மாணவர்கள் யார், அவர்கள் எழுதிய கிதாபுகள் என்ன, அவர்கள் வாழும்போது யாரெல்லாம் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். இல்லை என்று சொன்னால் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர்கள் யார், மாணவர்கள் யார் என்று தெரியாமல் போய்விடும். குறைந்தது நாம் படிக்கின்ற ஹதீஸுடைய கிதாபுகள் வருகின்ற ராவிகளை பற்றி, குறைந்தது அவருடைய பிறப்பு இறப்பை பற்றியாவது தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக நேரம் கடந்து விட்டது ஒரு செய்தி, எந்த ஹதீஸை மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, இது மிக முக்கியமான செய்தி. நாம் படிச்ச ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லிவிடக் கூடாது. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், லா யذ்குருல் அஹாதீஸ மா ஜரா பைன ஸலஃப். சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை, ஜங்கே ஜமல், சிஃபின் போன்ற ஹதீஸ்களை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லிவிடாதீர்கள். வயஅரஃபு ஸமான், காலத்திற்கு ஏற்ப உண்டான தேவையான செய்திகளை மட்டும் சொல்லுங்கள். நாம் படிச்ச எல்லா ஹதீஸையும் சொல்ல நினைக்காதீங்க. செய்தனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கேட்கப்படுகிறது, இந்த இப்னு உயைனா ஹதீஸ், நீங்களும் இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா ஒரே இப்னு ஷிஹாப் ஸுஹரியுடைய மாணவர்கள் தான். இப்னு ஷிஹாப் ஸுஹரி கிட்ட இருந்து மாலிக் நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள், சுஃபியான் இப்னு உயைனாவும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ ஹதீஸ்களை சுஃபியான் இப்னு உயைனா சொல்லுகின்றார்கள், மாலிக்கை நீங்கள் சொல்லவில்லையே, மாலிக் இமாமை நீங்கள் சொல்லவில்லையே. ஆனால் சுஃபியான் இப்னு உயைனா சொல்லுகின்றார்களே. மாலிக் இமாம் சொன்ன ஒரு வார்த்தை, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அன குல்லு ஹதீஸின் சமிஅத்தஹு மின் இப்னு ஷிஹாப் ஸுஹரி
நான் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி கிட்ட இருந்து கேட்ட ஹதீஸ்களை எல்லாம் நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டால், இதன் அன உரீது அன் உதில்லஹும், நான் மக்களை குழப்பவும் திசை திருப்பவும் நாடுகிறேன் என்று அர்த்தம். நான் தேவையான விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதனால் நான் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி கேட்ட எல்லா ஹதீஸையும் சொல்ல மாட்டேன். எது தேவையோ அதை மட்டும் தான் சொல்லுவேன் என்று மாலிக் இமாம் சொன்னது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே ஹஜ்ரத் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக ஃபன்னே ஹதீஸை கொண்டு நாம் பல மாலுமாத்துகளை தெரிய ஆசைப்பட இருக்கின்றோம். அதனால் வந்திருக்கக்கூடியவர்கள் ஏதோ சடங்கு சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் நாம் மதரசாவில் விட்டுவிட்டார்கள், நம்ம 7 ஆண்டுகள் ஓதுவோம், தலையெழுத்து வேற வழி இல்லை என்ற அடிப்படையில் இல்லாமல், நாம் அந்த காலத்திலே ஓதுகின்ற காலம் பொன்னான காலம், அதில் என்ன தேவைப்படுகிறதோ, குறிப்பாக ஹதீஸுடைய கிதாபுக்கு உண்டான மரியாதைகள் மரணிக்கின்ற வரை குறைந்தது ஒலுவோடு சையதுனா ஷா வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாகத்தான் இந்தியாவுக்கு ஹதீஸ் வந்தது. அவர்களை பற்றி ஷா அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், என் தந்தை மரணிக்கின்ற வரை அவர்களுடைய உடம்பில் 14 நோய்கள் இருந்துச்சு. 14 நோய்கள். தலைவலி இருந்துச்சு, அவர்களால் வேகமாக எழுந்திருக்க முடியாது, அமர முடியாது. 14 நோய்கள் இருந்த ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுடைய கிதாபை தொடுவதற்கு ஒலு இல்லாமல் இதுவரை தொட்டது கிடையாது. இதுவரை ஒலு இல்லாமல் என் தந்தை ஹதீஸுடைய கிதாபை தொட்டது கிடையாது. அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், லகத் கான யுஸ்தஹப்பு அல்லா யக்ரா அல் அஹாதீஸு இல்லா அலா ஒலுஇன். குறைஞ்சது ஹதீஸுடைய கிதாபை ஓதுவதற்கு ஒலு செய்துவிட்டு தான் ஓத வேண்டும், அந்த தகுதி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே நல்ல விஷயங்களை படிக்கின்ற நாம் ஒலுவை பேணுதலாக்கி கொண்டு, குறிப்பாக ஃபன்னே ஹதீஸை படிக்கின்ற நாம், நமக்கும் நபிக்கும் தொடர்பு இருக்கிறது. யார் நம்முடைய ஹாலத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னுடைய நபி என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நபி அவர்களுடைய இஷ்கை, அவர்களுடைய ஹதீஸை நான் எப்படி கண்ணியப்படுத்துகிறேன். குறைந்தது ஒரு ஹதீஸை ஓதுகின்ற பொழுது அந்த ஹதீஸை வாழ்நாளில் ஒரு தடவையாவது அமல் செய்து விட வேண்டும். இதா சமிஅத்தல் ஹதீஸ ஃபஅமல் பிஹி வலவ் மர்ரத்தன் தகுன் மின் அஹ்லி. ஒரு ஹதீஸை கேட்டுவிட்டால் வாழ்நாளில் நான் ஒரு தடவையாவது அதன்படி அமல் செய்து விடுகிறேன் என்ற லட்சியத்தை எடுங்கள். ஹதீஸின் படி வாழ்நாளின் படி அமல் செய்ய வேண்டும், குறைந்தது ஒரு தடவையாவது என்ற அடிப்படையில். அல்லாஹு தாலா எந்த ஹதீஸை நாம் படிக்கின்றோமோ அந்த ஹதீஸை மட்டும் படிக்காமல் கால ரசூலுல்லா என்பதை தாண்டி நபியை பார்க்கின்ற, அவர்களோடு உள்ளபடி ரூஹோடு இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் நாளுக்கு நாள் அதிகப்படுத்துவானாக. கால ரசூலுல்லா என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஹாலையும் நாம் மாற்றிக்கொண்டு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய அந்தஸ்தை, நெருக்கத்தை நாம் பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. எந்த நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸ் கூட்டப்பட்டதோ அல்லாஹு தஆலா அதிலே முழுமையான வெற்றியையும் அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஹதீஸ் கலையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு ஹதீஸ் கலையிலே மிகுந்த செய்திகளை எடுத்து சொல்லி வரக்கூடிய ஆசிரியர் பேருந்தகை அவர்கள் அல்லாஹ்வின் கிருபையினால் சிறப்பான முறையிலே விவரித்து சொன்னார்கள்.